ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் யார் யார் மனசுல யார் யார் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சாச்சு. தெரியாத ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா தமிழ் மாநில காங்கிரஸ். தமாக எந்த பக்கம் கூட்டணி சேர போகிறது, எந்தெந்த வாய்ப்புகள் தமாக முன்னிருக்கின்றன, இது தொடர் கேள்விகளாக இது சார்ந்த கேள்விகள் தொடர்ந்து நீடிக்கின்றன. நேற்று இதை மையப்படுத்திய ஒரு புதிய பரபரப்பு கிளம்பியது. காங்கிரசுடைய மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசு சொன்னார், திமுக கூட்டணியில தமாக இடம்பெறுமானால் எங்களுக்கு அதுல பெரிய ஆட்சேபனை எதுவும் இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு உரிய சீட்டு கொடுத்து அவங்க யார் கூட கூட்டணி வைத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னார். ஆக உடனடியாக ஊகங்கள் ரெக்கை கட்டி பறந்தன. திமுக காங்கிரஸ் தமாக அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஊகங்கள் கிளம்பின. இருவருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எங்களுக்கு தமாக விரோதி அல்ல அப்படின்னு நேற்றுக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னார். இன்று திமுகவுடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், தமாகவோடு பேச்சு நடத்தவில்லை அப்படின்னு. ஆக கூட்டணி சார்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் தமாக இருக்கிறது, தொடர்ந்து மௌனம் காக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்புகின்றன. கூட்டணி குறித்த தமாகவுடைய மௌனம் சாதகமா பாதகமா விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்களும் தமாகவிலிருந்து திரு முனவர் பாஷா அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்மோஸ்ட் ரிஜெக்டட் தமாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? திமுகவுடைய பொருளாளர் உடைய கருத்து, நாங்க தமாகவோட பேச்சுல இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்றார். திமுக ஆப்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம பொருள்படலாம். ஆரம்பத்திலேயே தலைவர் வாசன் அவர்கள் தெளிவாக சொன்னார், காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகிக்காது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்கள் கட்சியினுடைய தென்னந்தோப்பு சின்னத்தை அறிமுகம் செய்து பேசுகின்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டது, இனி காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த யூகங்கள் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்பட்டது என்று சொன்னால், ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகமே அந்த யூகத்தை பரப்பிவிட்டு இருக்குமோ? ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாகிகள் டாக்டர் கலைஞரை சந்தித்து தொகுதி பங்கீட்டை பற்றி பேசிவிட்டு உடன்பாடு ஏற்படாமல் அவர்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்பதனாலே மேலிடத்திலே முறையிட்டு திரும்ப வருகிறோம் என்று சொல்லி சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காங்கிரஸை நிர்பந்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை அப்படின்னு சொல்லுவது திமுக அல்ல, காங்கிரஸ் மூத்த தலைவர் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு, ஸ்பெசிபிக்கான கேள்விக்கு திமுக இந்த பதில சொல்லல. காங்கிரஸ் தேசிய செயலாளர் திரு திருநாவுக்கரசர் சொல்றாரு, எங்களுக்கு அது எதுவும் பிரச்சனை இல்லை. அதாவது ஊடகங்களில் வந்த செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே காங்கிரசுக்கு 25 தொகுதிகளும் தமாகவுக்கு 25 தொகுதிகளும் ஒதுக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று ஒரு தமிழ் பத்திரிகையிலே செய்தி வந்தது. அந்த செய்தியின் அடிப்படையிலே தான் திருநாவுக்கரசு அவர்கள் காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணியில் தமாக வந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு தர வேண்டிய தொகுதிகளை கொடுத்துவிட்டு அவர்கள் யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னது திருநாவுக்கரசு. ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கான முயற்சியோ பேச்சுவார்த்தையோ நடத்தாத போது ஊடகங்களிலே வந்த செய்திதானே தவிர, நாங்கள் ஸ்டாலினிடம் போய் தளபதி ஸ்டாலின் அவர்களே தமாகவுக்கு இடங்களை ஒதுக்கித்தார்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. திமுகவோடு தமாக கூட்டணி வைப்பது இந்த தேர்தல் அப்படிங்கிறது வாய்ப்பில்லை. அது ஏற்கனவே தலைவர் வாசன் சொல்லிட்டார், காங்கிரஸ் இருக்கிற அணியில நாங்க இருக்க மாட்டோம், காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டோம், இனி அந்த அணியில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2001 தான் மக்கள் தலைவர் மூப்பனார் அன்றைக்கு அதிமுகவிடம் காங்கிரஸ் தலைமையிலிருந்து வந்தவர்களை பார்க்க அம்மையார் ஜெயலலிதா மறுத்த நேரத்திலே காங்கிரசிற்கும் சேர்த்து தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அன்றைக்கு 15 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று தந்தது. ஒரே கூட்டணியில் அதிமுக காங்கிரஸ். இப்ப அந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னு சொன்னா தலைவர் மூப்பனார் நேரு குடும்பத்து விசுவாசி, இன்றைக்கு அது இல்லை எங்களுக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன், தேமுதிக கூட தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காத தேமுதிக கூட அறிவிச்சு அடுத்து போயிடுச்சு. தமாக இந்த நிமிடம் வரைக்கும் இட்ஸ் கீப்பிங் த கார்ட்ஸ் க்ளோஸ் டு இட்ஸ் செஸ்ட். அப்படி இருக்கும்போது இது ஒரு ராஜதந்திரமா இல்ல ஒரு பின்னடைவுடைய வெளிப்பாடு? பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. இது ஏடிஎம்கேயோட நிலைப்பாட்டை பொறுத்து இருக்குது. ஏடிஎம்கே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் என்ன ஆகுதுங்கிறத பார்க்காங்க. ஏடிஎம்கே தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுவரை மத்திய அரசு அதிமுக விமர்சனம் பண்ணும் கூட சரிவர அதை டேக் ஆன் பண்ணாத ஏடிஎம்கே இப்ப கடுமையா மத்திய அரசை அட்டாக் பண்றாங்க. ஏன்னா அப்போ ஒரு பார்வையில இருந்தாங்க. இப்போ
காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உள்ள கூட்டணி எப்படி ஆகிறது, எந்த வகையில் முடிகிறது, எப்படி முடிகிறது என்பதை பார்த்து கொண்டு அதன் பிறகு அவங்க வந்து தமாகவை டிசைட் பண்ணலாங்கிற எண்ணத்துல தான் அதிமுக தலைமை இருக்கிற மாதிரி தெரியுது. மேலும் தமாக வந்து மற்றவங்களை சொல்ல மாதிரி இந்த அதிமுக அரசை அகற்றியே தீர வேண்டும்ங்கிற மாதிரி எல்லாம் எங்கேயும் ஒன்று கடுமையான வார்த்தைகளை சொல்லல. ஆக வந்து சகோதரர் பேசுறதின் அடிப்படையில் பார்த்தாலும் திமுக மேலேயும் நான் சகோதரர் பேசுவதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஏடிஎம்கே, தமாகவோட அலையன்ஸ் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே மதசார்பற்ற கட்சி தான், திமுக மதசார்பற்ற கட்சி தான். அந்த ரெண்டுல வந்து ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. அந்த வகையில ஏடிஎம்கே என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னா காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் என்ன முடிவாகிறது அதை பார்த்து விட்டு தமாக பற்றி நாம் முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். பெரிய கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது அமைதியா இருக்கும் போது வந்து சிறிய கட்சியான தமாக அதுல பொறுத்து என்டியூரன்ஸை கீப் அப் பண்ணி பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் தான் தமாகவுக்கு இருக்குது. சரி, முனவர் பாஷா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பிரதானமா ரெண்டுன்னு சொன்னா சரியா? தேமுதிக மக்கள் நல கூட்டணி, அதிமுக. அது அதிமுக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது திரு ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆய்வாளர்களுடைய பார்வையா இருக்கிறது. இஸ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்? இல்ல இதை தாண்டி யாரும் யோசிக்காத ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்ல சார், நீங்க அதிமுகவினுடைய ஆப்ஷனை பற்றி எங்கள் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும். அதை போலவே இன்றைக்கு தமிழ் திமுக காங்கிரஸ் ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்ல இருக்கோ பை யுவர் அட்மிஷன், அந்த மாதிரி அதிமுக எங்க தலைவர் சொன்னது வந்து காங்கிரஸ் இருக்கிற அணியில நாங்க இருக்க முடியாது. இப்ப காங்கிரஸ் திமுக அணியில இருக்கும்போது நாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆச்சுங்களா. அதிமுக ஆப்ஷன் ஒன்னு ஓபன். அதே மாதிரி தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஆப்ஷன் எங்களை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் வருவதாக இருந்தால் நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் சொன்னார். எப்படின்னு சொன்னா எல்லாருமே தலைவர் வாசனை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் மத்தியிலே கப்பல் துறை அமைச்சராக இருந்தும் கூட எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவராக, இன்னும் சொல்ல போனால் இருக்கின்ற அரசியல் தலைவர்களிலேயே மிகவும் இளைய தலைவராக 50-51 வயது மிக்க ஒரு இளைஞர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தால் டாக்டர் அன்புமணி இல்லையா, திரு சீமான் இல்லையா இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இல்ல அவங்க அன்புமணி ராமதாஸ் பத்தி நான் இப்ப விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. இல்ல அவர் மேலே வழக்குகள் இருக்கா இல்லையா? சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு அவர் மேல. அத சீமான பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பதவியிலும் இருந்ததில்லை. அதிமுக ஒரு ஆப்ஷனா இருக்குன்னு சொல்றீங்க. ஜெயலலிதா மேல வழக்கு முடிவுக்கு வந்துடுச்சா? இல்ல, இப்ப ஜெயலலிதா மேல வழக்கு முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுங்க. எங்க தலைவருடைய எதிர்பார்ப்பு, எங்கள் தலைவருடைய வருகை என்பது அவர் ஒரு நல்ல தூய்மையான தலைவர் என்பதனால் எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழகத்து மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் அந்த முடிவுங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இப்ப தேமுதிக மக்கள் நல கூட்டணி பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த ஒரு கூட்டணி அமையுது. இன்னைக்கு திமுக வந்து தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை அழைத்தது, அந்த கூட்டணிக்கு அழைத்ததுடைய ஒரு அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக அரசு அகற்றணும், அதற்காக ஒரு வலுவான அணி அமைக்கணும் அப்படின்னு. சோ இவையெல்லாம் அதற்கான அடிப்படை. ஆனா தமாக இந்த அடிப்படையில கூட்டணி அமைக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதலே இல்லையே. பாமகங்கிற ஒரு ஆப்ஷன் ஓபனா இருக்குங்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து மக்கள் கூட்டணி அழைக்குதுங்கிறீங்க, அதிமுக அழைக்குது, அதிமுக ஆப்ஷனும் இருக்குங்கிறீங்க. சோ இதெல்லாம் வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு நிலையில இருக்கக்கூடிய கட்சி. எங்கள் கட்சியை பொறுத்தவரை கட்சி ஆரம்பித்து 15 மாதங்கள் ஆகிறது. 15 மாதங்களுக்குள்ளே இந்த கட்சி தமிழகம் முழுவதும் தலைவர் வாசன் அவர்கள் மக்களை நோக்கி மக்கள் தளபதி என்ற பயணத்தின் மூலமாக மக்களை சந்தித்திருக்கிறார், தொண்டர்களை சந்தித்திருக்கிறார். சற்றேறக்குறைய 170 சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களோடு போய் கலந்துரையாடி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நேர்காணல் நடத்தி இருக்கிறோம். வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதியிலே போட்டியிட செய்யலாம் என்பதற்கான திட்டங்களை கூட்டணி இந்த அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்க போறோம், இந்த அடிப்படையில தான் கூட்டணி அமைப்பு அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. எங்களுடைய லட்சியம் என்பது இந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகிக்கின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அங்கம் வகிப்பது எந்த அடிப்படையிலங்க, எந்த அடிப்படையில் என்பதை கண்டிப்பாக எங்கள் தலைவர் ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிப்பார். இல்ல ஒரு அரசியல் தளத்தில் இந்த அடிப்படையில் இந்த கொள்கைகளை முன்னிறுத்தி நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டோம். மதவாத பாஜகவோடு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே
மத்தியில் இருந்த வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தலைவர் மூப்பனார் தலைமையில் இருந்த தமிழ் மாநில காங்கிரசுடைய 3 நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகள் தான் காரணமாக இருந்தது. திரு ரவீந்திரன் துரைசாமி, if you want to add something. அதாவது தமாகோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கு ஒரு குருஷியலான எலெக்ஷன் தான். நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாத சரத்குமார் வந்து பாத்துக்கன்னா கூட வந்து ஜெயலலிதா அதோட பிராக்டிக்கல் பொசிஷனை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமாகவுக்கு முக்கியத்துவம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் தமாகவுக்கு முக்கியத்துவம் ஏடிஎம்கே சைடுல இல்ல, ஏடிஎம்கே 214 ரெட்டையிலே போட்டி போடுவோங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா தமாக வந்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கும் தமாக போவதுக்கு தயங்காது. அது எங்களோட நிலைப்பாடா அறிவிச்சிட்டங்கிறதையும் அறிவிச்ச தலைவரை நான் குறை சொல்லவும், இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்காத ஒரு காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரும் வாசனந்தாங்கிற அந்த கிரெடிபிலிட்டியை நான் வந்து குறைச்சு மதிப்பிட விரும்பல. நான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பொலிட்டிக்கல் டிக்டம் வந்து அந்த இடத்துல சர்வைவல்ங்கிற ஒரு இதுல வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்லயும் அவங்க வரதுக்குள்ள வாய்ப்பை ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல வர்றேன். இதுல எந்த வகையிலன்னா அவங்க வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அவங்க எதுக்கல. அவங்க அவரே சொன்னாரு நேரு குடும்பம்னு சொன்னாப்ல, நேரு குடும்பம் தான் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஏடிஎம்கேங்கிறதுல எந்த பெற்ற மாற்று கருத்தே இல்ல. என்றாலும் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சர்வைவல் இதுல அச்சீவ் பண்ணணும், இதுல சில எம்எல்ஏக்கள் கொண்டு வரணுங்கிறதா மற்ற கட்சிகளோட தமாகோட பிரியாரிட்டியா தான் இருக்குது. அதனாலதான் மூப்பனார் மாதிரி என்டூரன்ஸோட ஜி.கே. வாசனும் அரசியல்ல காய் நிறுத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா 2001 நீங்களே சொன்னது போல காங்கிரசும் தமாகவும் ஒரே அணியில அதிமுக அணியில இருந்தது. 2 பேருக்கும் சேர்த்து திரு மூப்பனார் அவர்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கொள்கை முரண்பாடு இல்லாத போது ஆன் மெனி இஷ்யூஸ் அது ஒரு அவ்வளவு பெரிய சிக்கலா இருக்க முடியுமா? நீங்க தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் 1996 தொடங்கிய பொழுது இருந்த சூழ்நிலை என்பது வேறு. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி தந்து அதுல 39 ஜெயிச்சோம், 20 எம்பிக்கள் ஜெயிச்சோம். ஆனா எப்பொழுது எங்களோடு எந்த அதிமுகவை ஆட்சியை விட்டு தலைவர் மூப்பனார் இறக்கினாரோ, எந்த அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததற்காக தனி கட்சி கண்டாரோ, அதே அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு தலைவர் மூப்பனாரே காரணமாக இருந்தார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தமிழகத்தை சேர்ந்த தலைவர் மூப்பனார் பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு உருவான போது அதை தடுத்து நிறுத்துகின்ற காரியத்தை டாக்டர் கலைஞரும் திமுகவும் செய்தார்கள் என்ற ஒரு வருத்தம் ஒவ்வொருத்தரும் செய்தார்களே. ஆனா 2004 ஏன் வந்து ஒருங்கிணைந்த காங்கிரஸ், நீங்களும் உள்ளடங்கிய காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க? இல்ல இல்ல, நாங்க சொல்றது வந்து எந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு காரணமாக இருந்ததோ அதே தமிழ் மாநில காங்கிரஸ் தான் 2001 ஆட்சியை விட்டு இறக்குவதற்கு காரணமாக இருந்தோம். நாங்க வந்து காங்கிரஸோட இணைந்தது எதனால் என்று சொன்னால், தமாக ஆரம்பிக்கின்ற பொழுது சீதாராம் கேசரி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். ஆனால் 20 எம்பிக்களை அழைத்துக் கொண்டு போய் தலைவர் மூப்பனார் அவர்கள் சோனியா காந்தியை சந்தித்த அப்பொழுது சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இல்லை. இந்த 20 பேரும் உங்களுடைய எம்பிக்கள், நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் என்று சொல்லி நேரு குடும்பத்தின் மீது இருக்கின்ற தலைவர் மூப்பனாருடைய விசுவாசத்தை அன்றைக்கு வெளிப்படுத்தினார். அதே போல ஒரு விசுவாசம் இன்னைக்கு வராதா? இன்னைக்கு வந்து சார் நாங்க பட்டுட்டோம். எங்க தலைவர் இளம் தலைவர், அவர் எவ்வளவு தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக இருந்த பொழுது அவரால் நிர்வாகிகளை கூட நியமிப்பதற்கு அகில இந்திய காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் எதை சொன்னாலும் அதை மறுத்து பேசுவது என்கின்ற நிலைமைதான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய நிர்வாக ரீதியான சிக்கல்களை தவிர காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீமதி சோனியா காந்தி மீதோ இல்லாட்டி ராகுல் காந்தி மீதோ எந்த விமர்சனத்தையும் திரு வாசன் வைக்கல. ஒரு அப்படி இருக்கும்போது கொள்கை முரண்பாடு இல்ல அவங்களுக்கு அவருக்கும். நாங்க தான் தமிழ்நாட்டில் உண்மையான காங்கிரஸ் என்பது எங்களுடைய கொள்கை. ஓகே, திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது இந்த நேரம் வரைக்கும் அவர் வந்து கீப்பிங் த கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட், அது ஒரு பலவீனத்துடைய வெளிப்பாடா பார்க்கப்படாதா? இல்ல, என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அலையன்ஸ்ங்கிறது வந்து பெரிய கட்சிகள் என்ன ஆப்ஷன் கொடுக்காங்களோ அதை பார்த்தா பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு இமேஜினேட்டிவ் ஆட்டு யூட்டோப்பியன் வேர்ல்ட்ல இருந்து போகக்கூடிய கட்சிகள் எவ்வளவோ பின்னடைவை சந்திச்சுங்க. அவர் பிராக்டிகலா இருக்கிறாப்ல. அவருக்கு இப்ப இதுல வந்து அவர் வந்து அந்த தமாக உள்ள நுழையும் போது வந்து 20 எம்எல்ஏக்களோட தான் வந்தாரு. மேயர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெரிய அளவுல தான் வந்தாரு. ஆனா வெளியேறும் போதும் முக்கியமான காஞ்சிபுரம் விஸ்வநாதன், சித்தன், ராமசுப்பு நிறைய பிரமுகர்களோட நிறைய போனாரு. ஆனா இப்ப வந்து காங்கிரஸ் வந்து இவி.கே.எஸ். இளங்கோவன் வைப்ரண்டா வச்சிருக்குது. காங்கிரசுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்குது.
இதை வச்சுட்டு வந்து அந்த ரெண்டு கட்சிக்குள்ள அளவு உயரத்துக்குள்ள நான் போக விரும்பல. என்றாலும் ஒரு காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள் பிஜேபி மாற்று இந்த அளவில் இருக்கிறது. அதெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்குது. அந்த முக்கியத்துவத்துக்கு அடுத்த முக்கியத்துவம் வாசனுக்கும் இருக்கிறது. முன்னாடி இருந்த முக்கியத்துவம் தமாக தான், காங்கிரஸ் யாரும் தேடல. நீங்க 2036 இருக்கும்போது இப்போ முக்கியத்துவம் பார்க்கும்போது இட் இஸ் நாட் கம்பேரபிள் முந்தைய தமாகவுடைய கம்பேரபிள். பட் அதே டைம்ல தமாகவும் இப்போ செட் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் லீடர்ஸ் இருக்கிறாங்க. நான் அதை குறைச்சு மதிப்பிட விரும்பல. என்றாலும் அந்த எட்ஜி காங்கிரஸுக்கு இருக்கு. பிகாஸ் ஆஃப் நேஷனல் பிரேம் பிளஸ் அண்ட் ஈவிகே சிலவங்க. இறுதியான கருத்து, நாங்க தான் உண்மையான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களால உறுதியா சொல்ல முடியுமா, காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்களை விட தமாக அதிகமான இடங்கள்ல எந்த கூட்டணியில இருந்தாலும் போட்டிடும்? அதுதானே ரெண்டு கட்சிகளும். நாங்க ஒரு மாநில கட்சி. எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த முறை சட்டமன்றத்திலே கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே செல்ல வேண்டும். கணிசமான இடங்கள்ல போட்டிட்டா அது வரும். காங்கிரஸ காட்டிலும் உங்களால அதிகமான இடங்கள்ல போட்டிட்டா வெற்றி வாய்ப்புகளும். அதாவது அதிகமான இடங்களை பெறுவது முக்கியமா, அதிகமான இடங்களை வெற்றி பெறுவது முக்கியமா என்பதுதான் முக்கியம். 63 தொகுதிகளை வாங்கி 5 எம்எல்ஏ ஆன காங்கிரஸ் கட்சியை விட நாங்கள் பெறுகின்ற அத்தனை பேரும் 100க்கு 100 வெற்றி பெற்று காங்கிரஸை விட அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற காங்கிரஸ் நீங்களும் உள்ளடக்கிய காங்கிரஸ் நீங்க லைன் ஷேர் வச்சுட்டு நாங்களும் உள்ளிருந்த காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் 63 சீட்டு சண்டை போட்டு வாங்கி கடைசியில் 5 சீட் தான் வின் பண்ண முடிந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை இப்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு என்பதெல்லாம் போக போக தேர்தல் களத்தில் தெரிய போகிறது. இப்பொழுதே தொகுதிகளை முடிவு செய்வதற்கு முடியாமல் டெல்லிக்கு ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இன்னமும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய செயலாளர்கள் பேசியும் கூட எத்தனை தொகுதி என்பது இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை ராகுல் காந்தி எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று சொன்னாரோ அதை போல ஒருவேளை சட்டமன்றத்திலே கூட அந்த தேர்தலில் என்ன நமக்கு தேவை, தனியாகவே போட்டியிடுங்கள் என்று சொன்னாலும் சொல்வார் என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா தமாகவோட பார்கெனிங் கூடும். ஓகே, ரைட். பொறுத்து தான் பார்க்கணும். இன்னும் எவ்வளவு திருப்பங்கள் நடக்க போகின்றன அப்படிங்கிறது we have to wait and watch. தமாக இந்த நேரம் வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாம, எந்த திசை நோக்கி செல்கிறது அப்படிங்கறத சமிஞ்சைகளா வெளிப்படுத்தாம, கீப்பிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு தி செஸ்ட். இன்னும் சில நாட்கள்ல தெரிந்தே ஆக வேண்டும். காங்கிரஸோடு ஒரே கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். எண்ணில் அவர்களுடைய வாய்ப்பு அதிமுகவா, மக்கள் நல கூட்டணியா, வேற ஏதாவது பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் சில நாட்கள்ல தெரிந்தே ஆகணும். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.